காங்கிரசின் அடையாளம். பிரதமர் பதவியை விட்டு தந்தவர், இளைஞர்களை அரசியலுக்கு அழைத்தவர், பப்பு என பாஜகவால் கேலி செய்யப்பட்டவர், பாஜகவின் டார்கெட், இந்திய ஒற்றுமை நடைபயணத்தின் நாயகன் அவர்தான் ராகுல் காந்தி. நேருவுக்கு அடுத்து இந்திரா காந்தி, இந்திராவுக்கு பிறகு ராஜீவ் காந்தி, பிறகு சோனியா காந்தி. இந்த வரிசையில் அடுத்து எதிர்பார்க்கப்பட்டவர் பிரியங்கா காந்தி தான். இந்திரா காந்தி போலவே இருக்கிறார். அடுத்த இந்திரா என்று பிரியங்காவை எழுதாத பத்திரிகைகளே கிடையாது. ஆனா அந்த பேனாக்கள் தவறி கூட ராகுல் காந்தியை பற்றி எழுதவே இல்லை. 2003ஆம் ஆண்டு வரை. அந்த ஆண்டு நடந்த காங்கிரஸ் உயர்மட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் எதிர்காலத்தில் தலைவர்களாக வரக்கூடிய இளம் காங்கிரசார்களின் பெயர்களை சொல்லுமாறு கேட்கிறது காங்கிரஸ் தலைமை. அப்போது காகிதத்தில் சில பெயர்கள் எழுதப்படுகின்றன. சச்சின் பைலட், ஜோதிராதித்யா சிந்தியா, ஜிதின் பிரசாதா, RPN சிங். இவர்களை தாண்டி ஒரு பெயர் எழுதப்படுகிறது, ராகுல் காந்தி. ராகுல் காந்தியின் அரசியல் பிரவேசம் அப்போதிலிருந்துதான் ஆரம்பமானது. அதுவரை இந்திரா காந்தி, பிரியங்கா காந்தியை ஒப்பிட்டு பேசிய அரசியல் களம் அப்போது முதல் ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி என்று பேச தொடங்கியது. 1970ஆம் ஆண்டு பிறந்த ராகுல் காந்தி டெல்லியில் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்துவிட்டு அமெரிக்காவின் ரோலின்ஸ் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார். பிறகு கேம்பிரிட்ஜ் ட்ரினிட்டி கல்லூரியில் முதுகலை பட்டம் பெற்ற ராகுல் லண்டனில் உள்ள ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் நிறுவனத்தில் பணியாற்றினார். படிக்கும் போது பாதுகாப்பு காரணங்களுக்காக ரவுல் வின்சி என்று பெயர் வைத்துக் கொண்டார் ராகுல் காந்தி. அதிகம் பேசாதவராக, அரசியல் ஆர்வமே இல்லாதவராக இருந்த ராகுல் காந்தியின் பெயர் காங்கிரஸ் கூட்டத்தில் உச்சரிக்கப்பட்ட போது பலருக்கும் அது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இந்திரா 42 வயதில் கட்சியின் தலைவரானார். சஞ்சய் 34 வயதில் அமேதியில் வெற்றி பெற்றார். ராஜீவ் 37 வயதில் கட்சியில் சேர்ந்தார். எனவே 33 வயதில் ராகுல் காந்தியின் அரசியல் என்ட்ரி சரியானதுதான் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. ராகுலின் அரசியல் என்ட்ரியை விமர்சனம் செய்ய தொடங்கின எதிர்க்கட்சிகள். இது அரசியல் களம், விளையாட்டு மைதானம் அல்ல என கேலி பேசிய எதிர்க்கட்சிகளை நோக்கி தன்னுடைய ஆட்டத்தை தொடர்ந்தார் ராகுல் காந்தி. 2004ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்தார் ராகுல். அதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த தொகுதி அமேதி. உத்தரப்பிரதேசத்தின் இதய பகுதியான அமேதி காந்தி குடும்பத்தின் கோட்டையாகவே இருந்து வந்தது. சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி என இவர்கள் அனைவருக்கும் வெற்றி வாகை சூட வைத்த தொகுதி அமேதி. ராஜீவ் காந்தி அரசியல் அமேதி தொகுதியிலிருந்து ஆரம்பமானதால் தானும் அமேதி தொகுதியிலேயே போட்டியிட வேண்டும் என்று விருப்பப்பட்டார் ராகுல். அந்த தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவாரா? காங்கிரசின் கோட்டை நிலைக்குமா என்ற கேள்விகளுக்கு விடை சொன்னது தேர்தல் முடிவு. அமேதி தொகுதியில் ஏறக்குறைய 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தினார் ராகுல். அந்த வெற்றியின் மூலம் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து மட்டத்திலும் நம்பிக்கையை பெற்றார் ராகுல். ராகுல் காந்திக்கு முக்கியமான பதவி கொடுத்தே ஆக வேண்டும் என்ற குரல்கள் ஒலிக்க தொடங்கிய போது உத்தரப்பிரதேச அரசியலில் மட்டும் கவனத்தை வைத்திருந்தார் ராகுல். தேர்தலின் போது மட்டும் பொதுக்கூட்டங்கள், பிரச்சாரங்கள் என மற்ற மாநில அரசியலில் தலை காட்ட தொடங்கிய ராகுலின் செல்வாக்கு உயர தொடங்கியது. காங்கிரசின் எதிர்கால தலைமை ராகுல் தான் என்பதை ஆணித்தரமாக தொண்டர்கள் சொல்ல, அந்த சமயம்தான் அவருக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் பொறுப்பும் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பொறுப்பும் வழங்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் அமேதி தொகுதியில் போட்டியிட்டு 3,30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ராகுல். அந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. அந்த சமயம் ராகுல் தான் பிரதமராக முன்னிறுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மன்மோகன் சிங்கே பிரதமர் பதவியை தொடர்ந்தார். அப்போது பேசிய ராகுல், இளைஞர் காங்கிரஸை பலப்படுத்துவதே என்னோட வேலை என்றார். இவ்வளவுக்கும் ராகுல் பிரதமராவதில் எந்தவித தயக்கமோ குறுக்கீடோ காங்கிரஸில் இல்லை, மன்மோகன் சிங் உட்பட. ஆனாலும் பிரதமர் பதவியை நிராகரித்தார் 39 வயது இளைஞரான ராகுல் காந்தி. பல ஆயிரம் கிலோமீட்டர் நடைபயணம், பொதுக்கூட்டங்கள் என களத்தில் தீவிரமாயிருந்த ராகுல் காந்தி, இளைஞர்களால் மட்டுமே அரசியல் மாற்றத்தை கொடுக்க முடியும், ஆரோக்கியமான அரசியல் வேண்டும் என்றால் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றார். சாதி ரீதியிலான, மத ரீதியிலான பார்வைகளை அவர் விரும்பியது கிடையாது என்று சொல்பவர்கள் பிரிவினைகளற்ற இந்தியாவை உருவாக்குவோம் என்பதை ராகுலின் முழக்கம் என்கிறார்கள். 2013ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் பொறுப்பு ராகுல் காந்திக்கு கொடுக்கப்பட்டது. பிறகு தலைவர் பொறுப்புக்கு வந்த ராகுல் 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று தலைவர் பொறுப்பில் இருந்து விலகினார். தேசிய அளவிலும் மாநிலங்கள் அளவிலும் காங்கிரசின் வெற்றிக்கு காரணமான ராகுல் காந்தி மீது விமர்சனங்களும் இல்லாமல் இல்லை. ராகுல் காந்தி தலைவர் பொறுப்புக்கு வந்த பிறகு மூத்த தலைவர்களின் பரிந்துரைகளை கேட்பதில்லை.
ஆலோசனை செய்வது கிடையாது. ராகுலுக்கு அரசியல் சூட்சுமம் தெரிவதில்லை. உட்கட்சி பூசல்களை சரி செய்ய முடியவில்லை. அவருடைய அரசியல் வியூகங்கள் எடுபடவில்லை. காங்கிரஸை தோல்வியிலிருந்து மீட்க தெரியவில்லை என்ற விமர்சனங்களும் ராகுல் மீது உண்டு. 2019 ஆண்டு மோடி பெயர் குறித்து ராகுலின் பேச்சுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்தது சூரத் நீதிமன்றம். இதையடுத்து அவருடைய எம்பி பதவியும் பறிக்கப்பட்டது. அவருடைய எம்பி பதவி பறிக்கப்படுவதற்கு ஒரு வகையில் காரணம் ராகுல் காந்தியே தான். 2013 ஆண்டு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களின் எம்பி பதவியை காப்பாற்றும் வகையில் அவசர சட்டத்தை மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த போது அதை எதிர்த்தவர் ராகுல் காந்தி தான். ராகுல் காந்திக்கு மேல்முறையீடு செய்ய அவகாசம் கொடுத்து தண்டனையை நீதிமன்றம் நிறுத்தி வைத்த போதும் அவசரமாக அவரை தகுதி நீக்கம் செய்ய என்ன காரணம் என்று கொந்தளிக்கிறது காங்கிரஸ். இந்திய ஒற்றுமை பயணம் இந்திய மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கும் தாக்கம் ராகுல் காந்தி மீதான பாஜக தலைமையின் பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவேதான் இவ்வளவு அவசரமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விமர்சனங்களை முன்வைக்கின்றன எதிர்க்கட்சிகள். பப்பு அரசியல் தெரியாதவர் என 1000 கேலி கிண்டல்களை ராகுல் மீது பாஜக முன்வைத்தாலும் பாஜகவுக்கு நன்றாகவே தெரியும் காங்கிரசின் வெற்றி தோல்விகளை தாண்டி 2003 முதல் தற்போது வரை 20 வருடங்களாக காங்கிரசின் முகமாக இருப்பவர் ராகுல் காந்தி தான் என்று.